அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பங்குனி உத்திரம் இருக்குது. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்தர நட்சத்திரம் இன்றைக்கே நமக்கு தொடங்கிடுச்சு. இது நாளை மாலை 4:37 வரைக்கும் இருக்குது. பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு காலையில் தான் 7:38 அப்படிங்கும்போது தொடங்குது. இது வியாழக்கிழமை காலையில் 7:57 வரைக்கும் இருக்குது. ஆனால் பங்குனி உத்திரம்ங்கிறது இந்த ரெண்டு சேர்க்கையும் இருக்கணும் இல்லையா? அப்போ பார்க்கும்போது நமக்கு மாலை 4:37 வரைக்கும் இந்த சிறப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், அதே போல் காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த ஒரு பரிகாரம், அதே போல் வேர் வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம், ஒரு குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்றுங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு பரிகாரம், மேலும் நீங்கள் சாதாரணமாக நிவேதனம் வச்சாலும் சரி, இல்லை படையலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் போடணும் அப்படிங்கிறது குறித்தும் சொல்லியிருப்பேன். எந்த கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். மேலும் பங்குனி உத்திரம் ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய விரத முறை குறித்தும் சொல்லியிருப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கு என்ன மந்திரம் சொல்லணும், செல்வம் சேர்வதற்கு என்ன மந்திரம் சொல்லணும் என்பது குறித்து போட்டிருப்பேன். அடுத்தது முருகப்பெருமானுக்கு பிடித்த பொருளில் ஒன்று வாங்கி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். இப்போ நான் சொன்னதில் 4 பதிவு உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ரீசெண்டாக போட்டதில் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது செய்யலான்னு தோணுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடைங்க. எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் இன்றைக்கி மதியமே ஒரு குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு அந்த இலை கிடைக்காது, எங்களுக்கு வேறு ஏதாவது தீபம் ஏற்றக்கூடிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போது அவங்களுக்காகவும் அதே போல் இலை கிடைக்காதவங்களுக்காகவும் இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமமான 1 மணி நேரத்தில் நீங்கள் செய்கிறது இன்னும் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். சரி, இப்போ முதல்ல முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்திக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. வேல் வச்சுருந்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. செவ்வல்லி பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. வெற்றிலை பாக்கு, பழம், டம்ளர் நல்ல காய்ச்சின பால், அதில் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு நீங்கள் கலந்து பிரசாதமாக வச்சுருங்க. இப்போ நம்ம எந்த டைமில் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு புதன்கிழமை நாளாக இருக்குது. இந்த புதன்கிழமை நாளில் காலையில் 10 மணிலேருந்து 11 மணி அப்படிங்கிறது நமக்கு செவ்வாய் ஓரையாக இருக்குது. அதே போல் மாலை 5 மணிலேருந்து 6 அப்படிங்கிறதும் செவ்வாய் ஓரையாக இருக்குது. ஏன் நம்ம இந்த ஓரையை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானை அதிதேவதையாக கொண்டவங்க செவ்வாய் பகவான். ஸோ நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டை செவ்வாய் பகவானுக்குரிய ஓரையில் பண்ணுறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இப்படி எல்லா நாளுமே நீங்கள் மாற்றி மாற்றி ஓரைகள் செலக்ட் பண்ணலாமா, வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கூடாது. ஏன்னா எல்லா கிழமையிலையும் எல்லா ஓரைகளும் சாதகமாக இருக்காது. ஒரு சில ஓரைகளில் ஒரு சில நாட்களில் பண்ணும்போது தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ திங்கட்கிழமை நமக்கு சந்திர ஓரை சிறப்பு, அதே போல் செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஓரை சிறப்பு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ புதன்கிழமை நாளில் புதன் ஓரை சிறப்பு, நம்ம தாராளமாக செய்யலாம். நாம் இந்த நாளில் குரு ஓரை மற்றும் சந்திர ஓரை செலக்ட் பண்ணக்கூடாது. குரு ஓரை சந்திர ஓரை ரெண்டுமே நல்ல ஓரை தான். இருந்தாலும் அதை நாம் இந்த புதன்கிழமை நாளில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் பலன் கிடைக்காது. அவங்களுக்கு இது ஒரு பகை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால் புதன்கிழமை நாளில் நீங்கள் இந்த செவ்வாய் ஓரை செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி குரு ஓரையும் சந்திர ஓரையும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் செவ்வாய் ஓரையை செலக்ட் பண்ணிக்கலாம். மேலும் முருகப்பெருமான் அதிபதியாக கொண்டவங்க செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஓரையை செலக்ட் பண்ணுறது நமக்கு சிறப்பு. சரிங்களா? அதுக்கு தான் இந்த டைம் கொடுக்குறேன். இந்த 10 to 11ங்கிறது நமக்கு உத்தர நட்சத்திரத்தோடவே இருக்குது. 5 to 6 நமக்கு ஓரை இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் முடிஞ்சிருது. ஸோ இந்த 10 to 11ங்கிற நேரத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இப்போ ஆல்ரெடி படத்தையெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க. ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அதையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சுத்தமான நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இதை ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க.
இப்போ நான் சொல்கிற 2 பொருட்களை இந்த தட்டில் வந்து நீங்கள் போடணும். ஒன்று பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய துவரம்பருப்பு, நம்ம வீட்டில் இருக்கிறதையே எடுத்துக்கலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதே போல் புதன் பகவானுக்கு உரிய இந்த பச்சைப்பயிறு, இதையும் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. சிறு துண்டு வெல்லம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுத்து இது மேலே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஏற்றி வச்ச அகல் விளக்கை எடுத்து வச்சுருங்க. இந்த அகல் விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி எரியட்டும். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா நான் காலையில் வெறும் வயிற்றில் சொல்லுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்துட்டு இந்த விளக்கை பார்த்த மாதிரி வந்து சொல்லலாம். இந்த விளக்கில் இருக்கிற நெய்யோ எண்ணெயோ குறைஞ்சதுக்கப்புறம் பூவின் காம்பை கொண்டு குளிர வச்சுட்டு இந்த துவரம்பருப்பு, இந்த பச்சைப்பயிறு, இந்த வெல்லம், இந்த 3ஐயும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியிலையோ அல்லது உங்கள் மொட்டை மாடியிலையோ பக்கத்தில் எங்கேயாவது கோவில் இருக்குது, ஒரு அரச மரம் இருக்குதுன்னா அதுக்கு என்னுடைய அடியிலையோ வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுட்டு வந்துடுங்க. பௌர்ணமி நாளில் இந்த பொருட்களை தானம் செஞ்ச பலனும் கிடைக்கும். அதே போல் செவ்வாய் பகவானுடைய அருளும் புதன் பகவானுடைய ஆசையும் பரிபூர்ணமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த இலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சூட்சமமான நேரத்தில் இந்த ஒரு எளிமையான தீபத்தையாவது ஏற்றி பலனடையுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சி நான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.